गाइस நம்ம STR ஓட ஒரு புது படத்துக்கான தாறுமாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த STR 49 படத்துக்கான அந்த வேற லெவல் கொல மாசான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த STR 49 படத்துக்கான அந்த வேற லெவல் அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். சிம்பு இந்த பேரை தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஒரு முன்னணி நடிகரா பல படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. ரீசெண்டா இவரோட வெறித்தனமான ஆக்டிங்ல தக் லைஃப் இறங்குச்சு. இந்த தக் லைஃப் என்னதான் ஆவரேஜ் படம் சொன்னாலும் நம்ம STR ஆக்டிங்ல மிரட்டி இருப்பாரு. இவரோட அப்கமிங் லைனப்ஸே வெறித்தனமா இருக்கு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தை எடுத்த தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷன்ல நம்ம STR ஓட 50வது படத்தை ரெடி பண்ண போறாங்க. இந்த படத்தை ஹை பட்ஜெட்ல ஒரு ஹிஸ்டாரிக் ஆக்ஷன் படமா எடுக்க போறாங்க. நெக்ஸ்டா டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல STR ஓட 51வது படமா எடுக்க போறாங்க. இந்த படம் ஒரு லவ் கலந்த ஃபேண்டசி படமா எடுக்க போறாங்க. இப்ப நம்ம STR ஓட 49வது படத்தை வெற்றிமாறன் எடுக்க போறாரு. பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் STR 49 டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. நம்ம சந்தானம் கயாடு லோகர்லாம் அந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பூஜைலாம் போட்டுருந்தாங்க. ஆனா ப்ரொடியூசர் சைடுல இருந்து ஒரு இஷ்யூ வந்தனால படத்தை அப்படியே ஹோல்டுல போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிராப் ஆகல, ஹோல்டுல தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் இஷ்யூலாம் முடிஞ்சோனே இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். இப்ப நம்ம வெற்றிமாறன் எடுக்கிற STR 49வது படத்தை பொறுத்தவரையும் படத்துக்கான ஷூட்டிங்க கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க. இப்ப மூவிக்கான டெஸ்ட் ஷூட் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஒரு போட்டோவும் லீக் ஆச்சு. அந்த பிக்ல நெல்சன்லாம் இருக்காரு. நம்ம நெல்சன் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல்ல வரதா அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டை வச்சு பயங்கரமா அந்த படத்தை எடுக்க போறாங்க போல. நம்ம கவின் மணிகண்டன்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்றதா அப்டேட் கிடைச்சிருக்கு. வட சென்னை பேஸ் பண்ணி படத்துக்கான ஸ்டோரி லைன் இருக்க போகுது. ப்ரோ அப்ப இது வட சென்னையோட யூனிவர்ஸா இருக்குமா? தனுஷ் STR ஓட ஃபேஸ் ஆஃப் இதுல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வட சென்னை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா தான் எடுக்க போறாங்கன்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி வட சென்னையோட யூனிவர்ஸ்ல கூட கொண்டு வரலாம். எல்லாமே வெற்றிமாறனோட கையில தான் இருக்கு. நம்ம தனுஷோட வட சென்னையில நடிச்ச ஆண்ட்ரியா, அமீர், சமுத்திரகனிலாம் இந்த STR 49 நடிக்க போறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையான அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. மேபி படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வட சென்னையோட யூனிவர்ஸா இல்லையா, படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னு அபிஷியலா சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த மாசம் எண்குள்ளே இறக்க போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தனுஷ் STR ஓட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டையும் ப்ளூ கலர் ஆட்டையும் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.